WHO என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் யங் பாப்புலேஷன் மென்டல் ஹெல்த் கிரைசிஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி அடி வாங்கின செக்ஷன் தான் டிவிகேக்கு வந்து போட்டு அது நிலைத்து நிற்குமா, டிவிகே அவங்களுடைய ஆசைக்கு வந்து பூர்த்தி செய்வாங்களா, இதெல்லாமே வந்து போராட்டங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடும். நீங்கள் என்ன தான் ஸ்டார்ட் அப்னு வந்தாலும் மார்க்கெட்டில் வந்து அவங்க கூட கம்பீட்டே பண்ண முடியாது, ஆர் உங்களோட அதிகமாக காசு வச்சுருக்கவங்க கூட கம்பீட்டே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களை வருத்திக்கணும், இல்லைனா உங்கள் கூட இருக்கிறவங்கள வருத்தணும். ஏன்னா கல்யாணத்துக்கு திட்டமிட முடியாது, ஏன்னா கடன் வாங்கணும். என்னால் கார் வாங்குறதுக்கோ வண்டி வாங்குறதுக்கோ திட்டமிட முடியாது, ஏன்னா நான் கடன் வாங்கணும். வீடு வாங்குறதுக்கோ குடும்பத்துடைய தேவைக்கு வந்து பூர்த்தி செய்யறதுக்கோ நான் கடன் வாங்கணும். 60 ரூபா சர்டிஃபிகேட்டை 200 ரூபான்னு வாங்கணும். அந்த கரப்ஷன் தான் இப்போ டிவிகே கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. 6000 ரூபா சம்பளத்தை ஏன் கொடுக்குறாங்கன்றதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. திமுக அரசாங்கமும் 6000 சம்பளம் ஏன் வந்து கொடுக்குறாங்கன்றதை வந்து பேசலை. டிராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு கிடைச்ச பெரிய அடி தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்களுடைய பாலிசிஸும் அவங்களுடைய அரசியலும் அதை பற்றி பேசாமல் இக்னோர் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. டிவிகேவா டிஎம்கேவா இல்லை மற்ற கட்சிகளா அப்படின்றது வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்க்க வேண்டியது ஒர்க்கிங் கிளாஸா இல்லை த ரூலிங் கிளாஸா. சிஜேபி ஆர் இதுக்கு முன்னாடி இருந்த விவசாயிகள் ஒரு போராட்டம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அமைப்பாக கலெக்டிவாக செயல்படும் போது என்னதான் பிஜேபி மாதிரியான ஒரு நியோ ஃபாசிஸ்ட் அப்ரெசிவ் அரசா இருந்தாலும் அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சரி தொடர், ஒரு 5 செக்ஷனாக வந்து நான் வந்து பேசுவேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ். ஸோ அது வந்து தொடர்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ஐ கேன் கெட் அ பிக்சர் நீங்கள் யார், ஸோ வாட் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேன் கோட் அப்படின்றதெல்லாம். ரெண்டாவது வந்து நான் பேஸ்ட் ஆன் மை ஒர்க் யூத்தோடைய கண்டிஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து நான் பொதுவாக பார்க்குறத நான் அக்கௌண்ட் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட்டில் 3வது செக்ஷன் வந்து என்னுடைய ட்ரேட் யூனியன் ஒர்க்கில் நான் பார்த்த சில எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அது வந்து 3வது செக்ஷனாக இருக்குது. 4வது சைனா, 5வது சொல்யூஷன். ஸோ சைனா இல்லாமல் நான் பேசுகிறதில்ல, நான் ஒரு ப்ராபகண்டாஸ்ட். அந்த பாயிண்டில் சைனா வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து இன்ட்ரோடக்ஷனில் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, குட், ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு கல்யாணம் இன்னும் நடக்கணும், ஓகே. பாருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, இந்த கேள்வி நான் கடைசியாக கேட்டிருக்கணும். ஓகே. ஸோ எத்தனை பேர் இன்னும் வண்டி இல்லை கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. எத்தனை பேர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. சரி தொடர், உங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ப்ரொஃபைல் என்னன்றது வந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் நிறைய ஏஐ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஏஐ ப்ராடக்டில் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐடி எம்ப்ளாயீஸ்னுடைய ட்ரேட் யூனியன் வந்து வி ஆர் ஃபங்க்ஷனிங். அந்த ஐடி எம்ப்ளாயீஸ் ட்ரேட் யூனியனில் நான் ஜெனரல் செக்ரட்டரியாக இப்போதைக்கு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ். அது வந்து ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் பாடி. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேட் செக்ரட்டரியாக வந்து இருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன் ஷார்ட். அண்ட் இந்த ஸோ ஐ திங்க் இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிச்சு ஷார்ட்டாக. செகண்ட் செக்ஷன் ஆன் யூத் நான் பார்க்கும்போது நான் படிக்கும்போது என்னென்ன தகவல்கள் இருக்குன்னா, இப்போ தோழர்கள் பேசின, எனக்கு ஆக்சுவலாக நிறைய வேலைகளை வந்து 2 தோழர்களும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ 2 முக்கியமான விஷயம் வந்து இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், ஒரு ஏபொலிட்டிக்கல், அரசியல் தெரியாது, இந்த மாதிரி பல பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் யூத் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் யூத் இப்போ இருக்கிற டிவிகே மாற்றம் நிகழ்ந்ததுக்கு
அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவவே இல்லை. அது வந்து அக்யூரேட்டாக இல்லை, அது வந்து அப்ஜெக்டிவாக இல்லை. அப்ஜெக்டிவானா ஃபேக்சுவலாக வந்து இல்லை. ஸோ அது வந்து ஒரு நரேஷன், ஒரு செட்டாக இருக்குது அப்படின்றது என்னுடைய பார்வையாக வந்து இருக்குது. ஸோ தென் வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? அப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூத் அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில் ஐ திங்க் 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடியும் ஒரு டாக்குமெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம என்னதான் வந்து அரசு நம்பலை, அரசுக்கு எதிராக நம்ம வந்து இருந்தாலும் பல விஷயங்களை அரசு ஓரளவுக்காச்சும் உண்மையை வந்து சொல்லியே தீரணும் அப்படின்றது இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் நிர்பந்தம். அதுக்கு அதை வச்சு தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதை வச்சு தான் இங்கே பெரும் முதலாளிகள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரதா, இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்குறதா, இதெல்லாம் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதில் ஒன்று வந்து நம்ம அட்லீஸ்ட் இந்த டாபிக் வந்து ரிலவெண்ட்டான தலைப்பு வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டு. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் பப்ளிகேஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மந்த்லி. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா இந்தியா இருக்க பாப்புலேஷனில் எத்தனை சதவிகிதம் வேலைக்கு தயாராக இருக்காங்க, அந்த வேலைக்கு தயாராக இருக்கிறதுல எத்தனை பேர் வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் வேலையில் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதிகம் அப்படின்னு வந்து பெரும்பாலும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதிகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேட்டாவில் என்ன இருக்கும்னா 6%, 7% அப்படி தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 6%, 7%னா நமக்கு இருக்கிற பல கோடி மக்களில் 6%, 7% வந்து கம்மி தானே அப்படின்னு தான் வந்து நம்ம அந்த டேட்டாவை பார்த்தா வந்து we will get an impression. பட் வாட் அதர் சைடு இஸ், நீங்கள் ஸோ கால்டு நம்ம சொல்கிற யூத்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 29 வயசு வரைக்கும் யூத்துன்னு தான் வந்து சொல்லுது. 15லேருந்து 29 வயசு வரைக்கும். இந்த 15லேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கும் யூத், அவங்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44%, 45% தான். 44% இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் ஒட்டுமொத்த இளைஞர்கள் பட்டாளத்தில் 44% தான் வேலையிலே இருக்காங்க, ஆர் வேலைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற மோர் தென் 60% எங்கே போனாங்க? ஸோ அந்த 60% தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான டேட்டா அப்படின்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்றது ஐம் பிரிங்கிங் யூ டு அவர் அட்டென்ஷன். அந்த 60% ஆஃப் பீப்புள் அவங்கள அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். 2 கோடி ஜாப்ஸ் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இங்கே வந்து 4-5 லட்சம் ஜாப்ஸ் வந்து எவ்ரி இயர் நாங்கள் உருவாக்குவோம் திமுக சொல்லுச்சு. பட் இது எதுவுமே அந்த 65% வந்து பக்கத்தில் கூட போக முடியல, ஒரு 55% வந்து பக்கத்தில் கூட போக முடியல. ஏன் பக்கத்தில் கூட போட முடியல அப்படின்றதுக்கு தான் தோழர் ஃபர்ஸ்ட் பேசின நியூலிபரல் பாலிசியினுடைய க்ரக்ஸ் வந்து நம்ம வந்து அது ஒரு ஆஸ்பெக்ட். அதர் ஆஸ்பெக்ட் இஸ், நீங்கள் வந்து அதிகப்படியாக ப்ராஃபிட் உருவாக்கணும்னா வேலை வாய்ப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணக்கூடாது. யார் நிறைய காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இடம் கொடுங்க, சீப் லேபர் கொடுங்க, சீப் இடம் கொடுங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுங்க, தண்ணி கொடுங்க. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் சொல்கிற ஜிடிபின்ற குறியீடில் உங்களுக்கு வளர்ச்சி வரும். அந்த குறியீடில் வளர்ச்சி வந்தால் இந்தியா வளர்ந்துருச்சு. இந்தியா வளர்வது அப்படின்ற காட்டுவது வந்து அவசியமான எண்ணிக்கையாக இருக்கே தவிர மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல வந்து உண்மையான அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை வந்து அரசும் நமக்கு காட்டுற மீடியாவும் காட்டுறதுக்கு வந்து ரெடியாக இல்லை அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 60-55% இளைஞர்கள் வேற என்ன பண்ணுறாங்க? ஆண்டர்பிரினர்ஷிப் எத்தனை பேர் பண்ணணும்னு, ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு எத்தனை பேர் வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ வந்து பேசியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணுது. அப்படி ஆண்டர்பிரினர்ஷிப்பில் போனவங்களுடைய கதைகள்
பில்கேட்ஸை தவிர வேற யார் கதையும் நமக்கு வந்து தெரியும்? பில்கேட்ஸ் ஒன்று, நம்ம இங்கே ஸ்ரீதர் வெம்பு ஒன்று, டாட்டா, ப்ராப்ளி அம்பானி அதானி, அது திட்டுறதுனால அம்பானி அதானி நமக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கலாம். ஏன் வந்து கம்பெனி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு 100 பேரை நம்மளால் பார்க்க முடியல? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்மளோட ஃபேமிலிஸில். அந்த கம்பெனி ஆரம்பித்து இல்லை ஒரு தொழிலை ஆரம்பித்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையில், என்னோட சமூகத்தில், என் குடும்பத்தையும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஊரையும் வந்து நான் மேம்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை ஒரு பெரிய ரியாலிட்டியாக இருக்குது. வேலைவாய்ப்பு இல்லாததுனால, வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாததுனால ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து ஒரு பெரிய கனவாக வந்து தள்ளுறாங்க. அது தோழர்கள் சொன்ன ஹைலி காம்படிட்டிவ் ஒரு ஏரியாவாக வந்து நம்மளை வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. ஹைலி காம்படிட்டிவ் ஏரியாவாக ஓட வைக்கும் போது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு பேப்பரில் வைப்பாங்க வேலைக்கு. பட் வேலை செய்கிறது ஒரு 12 மணி நேரம் வந்து வேலை வாங்குவாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு நீங்கள் போனீங்கன்னா முதல்ல என்ன இருக்குன்னா ஹார்ட் ஒர்க். நீ வந்து இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் நீ நல்லா இருப்ப. அந்த அப்புறம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா, நீ 10 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த சம்பளம் நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி வந்து பயன் கொடுக்கும். தொலை எத்தனை பேருக்கு வந்து உங்கள் ராசி தெரியும்? ராசி எல்லாருக்கும் பெரும்பாலும் ராசி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ராசி என்ன, அந்த ராசி அடிப்படையில் உங்களுக்கு வந்து தொழில் தொடங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா எந்த ஜோசியக்காரர் கிட்டாலும் கண்டிப்பாக உங்களால் தொழில் தொடங்க முடியும். என்ன இப்போ தொடங்க முடியாது, 6 மாதம் கழிச்சு தொடங்க. அவ்வளவு ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ்லாம் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து கல்ச்சுரலாக நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சட்டப்படியாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எந்த விதமான லோனும் அரசு கொடுக்காது. எந்த விதமான சப்போர்ட்டும் மார்க்கெட்டில் வந்து அரசு கொடுக்காது. நியோலிபரல் பாலிசியில் யாருக்கு வந்து வலு இருக்கோ அவங்க தான் அடித்து வின் பண்ணுவாங்க. அந்த அடித்து வின் பண்ணுறது தான் நமக்கு பெரும் கம்பெனிஸ் லைக் அம்பானிஸோ அதானிஸோ இல்லைனா வந்து டாட்டாஸோ பிர்லாஸோ இவங்க வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு, இவங்க வந்து தொடர்ச்சியாக பெருமுதலாளிகளாக இருக்கிறதுக்கான ஒரே ரீசனாக இருக்குது. நீங்கள் என்ன தான் ஸ்டார்ட் அப்னு வந்தாலும் மார்க்கெட்டில் வந்து அவங்க கூட கம்பீட்டே பண்ண முடியாது. ஆர் உங்களோட அதிகமாக காசு வச்சுருக்கவங்க கூட கம்பீட்டே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களை வருத்திக்கணும், இல்லைனா உங்கள் கூட இருக்கிறவங்கள வருத்தணும். ஸோ சிஸ்டம் எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப் மூலியமாக நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க சொல்லி கொடுக்குது, அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற, என்னதான் நம்ம மனிதாபிமானமாக இருந்தாலும், என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாலும், எப்படி காஸ்ட் சிஸ்டம் நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுதோ ஐடியாலஜிக்கலாக, தியரட்டிக்கலாக, அதே தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் நான் கூட இருக்கிற என்னுடைய சக இளைஞர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு, ஆர் என்னோட மோசமான வாழ்க்கை சூழலில் இருக்கிற இளைஞர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுது. இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சட்டம் இல்லை. இப்படியே பண்ணி நான் வந்து பல பேருக்கு நான் வேலை கொடுத்தாலும் அதுக்கு முதலீடு கொடுப்பதற்கு எனக்கு வந்து அரசு வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த 2 முக்கியமான விஷயமும் நமக்கு வந்து வேலையின்மை அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதனால் ஹைலி காம்படிட்டிவ் சொசைட்டி, இதனால் நமக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த், WHO என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 50% ஆஃப் யங் பாப்புலேஷன் அது வந்து மென்டல் ஹெல்த் கிரைசிஸில் வந்து இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பிஹெச்சிஸில், நம்ம அங்கன்வாடிஸில், ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸில் மென்டல் ஹெல்த் கேம்ப் போடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மென்டல் ஹெல்த் கேம்ப்ன்றது ஃபஸ்ட்டு அரசாங்கம் வந்து ரியாக்ட் பண்ணாலே நம்ம வந்து இவ்வளோ வேகமாக அரசு வந்து ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சந்தேகப்படணும். இவ்வளோ வேகமாக அரசு வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னும் போது, அது மென்டல் ஹெல்த் கிளினிக் வந்து போடுறாங்க அப்படின் போது சீரியஸ்னஸ் ஆஃப் இஷ்யூஸ் வந்து நம்ம என்னன்றதை பார்க்கணும். கேபிட்டலிசம், நம்ம இருக்கிறது கேபிட்டலிச சொசைட்டி. இதுக்கு முன்னாடி இருந்தது ஃபியூடல், ஆர் இதுக்கு முன்னாடி ப்ரீ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி இல்லை ஃபியூடல் சொசைட்டின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ப்ரிகேரிட்டி வந்து அதிகமாகும் போது, நிலையற்ற தன்மை வந்து அதிகமாகும் போது நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் இன்னைக்கு இருக்கும், இப்போ இருக்கும், இருக்காது, போகும், என்னால் திட்டமிடவே முடியாத, ஏன்னா கல்யாணத்துக்கு திட்டமிட முடியாது, ஏன்னா கடன் வாங்கணும். என்னால் கார் வாங்குறதுக்கோ வண்டி வாங்குறதுக்கோ திட்டமிட முடியாது, ஏன்னால் நான் கடன் வாங்கணும். இல்லைனா என்னுடைய வீடு வாங்குறதுக்கோ குடும்பத்துடைய தேவைக்கு வந்து பூர்த்தி செய்யறதுக்கோ நான் கடன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கினால் என்னுடைய
அடுத்த மாதம் சம்பளம் இருக்குமான்னு எனக்கு உத்தரவாதம் கிடையாது இன்னொரு சைடில். அப்போ என் மனசு எப்படி இருக்கும்? ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கி தள்ளி விடுது. ஸோ ஆனால் ப்ராபகேண்டா என்ன நடக்கும்? உங்களுக்கெல்லாம் ஒரு யூத்துக்கெல்லாம் வந்து தைரியம் இல்லை, மனதைரியம் பத்தலை, நாங்கள் போன ஜென்ரேஷனில் அப்படி கம்பு சுற்றணும், இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு இது கூட தெரியலையே, தற்குறிகள். ஸோ இதெல்லாம் அப்ஜெக்டிவாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா, அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது அது வந்து நபர்கள் பிரச்சனை இல்லை, தோள்கள் சொன்ன மாதிரி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் நியோலிபரல் பாலிசி ஒட்ட சுரண்டுறதுனால ஏற்படுற விளைவுகள் அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த நியோலிபரல் பாலிசியினுடைய ஒட்ட சுரண்டுறது ஐ திங்க் இது வரைக்கும் நான் பேசுறது வந்து அந்த யூத் ஸ்டேட் நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவாக நான் வந்து ஷார்ட்டாக அதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ட்ரேட் யூனியனில் நான் வந்து வேரியிங் செக்ஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல இருக்கேன். ஒன்று ஐடி, இப்போ இருக்கிற சமூகத்தில் ரிலேட்டிவ்லி ஒன் ஆஃப் த ஹையர் ஸ்டாண்டர்ட் காசு வாங்குகிற ஒரு செக்ஷன். ரெண்டாவது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோடைய ரிப்போர்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதுவாங்க, அவர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட்டில் எல்லா வருஷமும் முதல் காலியாக போகிற வேலை பிகாஸ் ஆஃப் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஏலாம் கிடையாது, பிகாஸ் ஆஃப் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலியாக போகிற வேலை அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்கள் அப்படின்னு தான் வந்து பல வருஷமாக ஃபஸ்ட்டு வரும். அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்கள் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலையும் எங்களுடைய அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் நாங்கள் வந்து ஐடி ஆரம்பிக்கும் போதே தாஸ் கேபிட்டல் படிக்கிறதுக்கு வந்து போயிட்டோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி தெரியாது, இண்டஸ்ட்ரி எப்படி புரிஞ்சுக்கணும்னு வந்து தெரியல, சுரண்டல் நடக்குது அப்படின்னு வந்து பல பேர் எங்களுக்கு சொன்னாங்க. சரி, எப்படி சுரண்டல் நடக்குது அப்படின்றதுக்கு யாருக்கும் பதில் இல்லை. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் தாஸ் கேபிட்டல் தான் வந்து போக வேண்டிய சூழலாக இருந்துச்சு. ஸோ தாஸ் கேபிட்டலுக்கு போகும்போது எங்களுக்கு என்ன அனலைஸ் பண்ண முடியுதுன்னா, ஐடியில் த மோசமான இருக்கிறது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், த மோஸ்ட் டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர், மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட். அந்த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் போகும்போது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ணுற கேம்பெயினில் எங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுறது ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு வருது. நாங்கள் பண்ணுற கேம்பெயினுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற, தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்கிற காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆதார் சென்டர்ஸ் அந்த மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரசினுடைய சேவையை டைரெக்டாக பொதுமக்களுக்கு கொடுக்குற த சிங்கிள் நோடல் பாயிண்ட். அதை வந்து ஒரு நாள் ஆஃப் பண்ணாங்கன்னா அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும். அவ்வளோ கிரிட்டிக்கல் அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க வந்து இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 வந்து கையில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பேப்பரில் இருக்கிறது 12,000. 6000 சம்பளத்தில் 6000 சம்பளமும் ஏன் கிடைக்கலன்றது தகவலும் கிடைக்காது. 6000 கிடைக்குமான்றது வந்து நிலையான ஊர்ஜிதமான ஒரு உண்மையாக இருக்காது. விமன், அதிகப்படியாக விமன். ரெஸ்ட் ரூம் இருக்காது தோழர். ஒரு கம்ப்யூட்டரு அவங்க வந்து போகணும்னா பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வந்து பேசி வச்சுருப்பாங்க. நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறதுக்கு, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியாக இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் வந்து இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து யங் பீப்புள், ப்ராபப்ளி பிலோ 30s. அந்த வேலையில் நீண்ட நாள் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய 6000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒன்று நீங்கள் வந்து கரப்ஷனுக்குள்ளே போகணும். கரப்ஷனுக்குள்ளே போகிறதா என்ன, 60 ரூபா சர்டிஃபிகேட்டு 200 வாங்கணும். அந்த கரப்ஷன் தான் இப்போ டிவிகே கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? கரெக்ட், நீ வந்து வாங்காத. 6000 ரூபா சம்பளத்தை ஏன் கொடுக்குறாங்கன்றதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. திமுக அரசாங்கமும் 6000 சம்பளம் ஏன் வந்து கொடுக்குறாங்கன்றதை வந்து பேசலை. ஆனால் இவங்க 200 ரூபா வாங்கிட்டாங்க, 60 ரூபால இருந்து 200 ரூபா வாங்கிட்டாங்க, அதை வச்சு மாட மாளிகை கட்டிட்டாங்க, BMW கார் வாங்கிட்டாங்க. கார் வாங்கினவனும் லேண்ட் ரோவரில் போனவங்களை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. இன்னொரு செக்ஷன் வந்து நம்மளுடைய ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸ் தான். அவங்க வந்து தொழிலாளர்கள்னு வந்து அரசு ஒத்துக்கல, இது வரைக்கும் கம்பெனியும் ஒத்துக்கல. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செய்கிற, ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ பல கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறவங்க ப்ராபப்ளி 30,000-40,000 வந்து சம்பாதிப்பாங்க. மினிமம் 12 மணி நேரம். அவங்களுக்கு இருக்கிற டாக்ஸிசிட்டி ஆர் அவங்க ஃபேஸ் பண்ணுற டாக்ஸிசிட்டி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தம்
அடிக்கிற வெயில தாங்கிறதுக்கு பீர் குடிச்சிட்டு ஓட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சரலாக டிவிக்கு அரசாங்கம் எப்படி வந்து மதுக்கடைகளை வந்து மூடப்போகுது அப்படின்றது வந்து கேள்விக்கு நடு வெயிலில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நிழல் கூடையும் இல்லாமல் ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறான். நான் வந்து என்ன எரும மாடு மாதிரி நான் மாற்றிக்கணும். அப்போ தான் என்னால் அந்த வேலை செய்ய முடியும். அந்த வேலை செஞ்சாதான் எனக்கு மலை போல இருக்கிற கடன்லேருந்து நான் கொஞ்சமாச்சு தப்பிக்க முடியும். எல்லாருக்கும் வேறு வழி இல்லாமல் வராங்க. டாக்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஐடி எம்ப்ளாயீஸ் பார்த்துருக்குறோம், மலைவாழ் மக்கள் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க, இல்லை சில மாதம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க, திருப்பி வீட்டுக்கு போவாங்க. இது எல்லாமே யூத்து தான். ஒரு சின்ன சதவீதம் வந்து 40s above அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் தான், இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க செக்ஷன் தான் 97% ஆஃப் இந்தியன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஒரு முறையற்ற நிரந்தரமற்ற நிலையில் வந்து இருப்பது இவங்க தான். இந்த ஒர்க் ஃபோர்ஸ் தான் கோயிங் டு டிசைட் அவங்களுடைய பாலிட்டிக்ஸ் என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றது. இந்த மாதிரி அடி வாங்கின செக்ஷன் தான் டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கு. அது நிலைத்து நிற்குமா? டிவிகே அவங்களுடைய ஆசைக்கு வந்து பூர்த்தி செய்வாங்களா? இதெல்லாமே வந்து போராட்டங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடும். பட் திராவிடியன் மூமெண்ட்டுக்கு கிடைச்ச பெரிய அடி தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்களுடைய பாலிசிஸும் அவங்களுடைய அரசியலும் அதை பற்றி பேசாமல் இக்னோர் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன் இதை ஸோ நான் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகிறேன், சைனாக்கு போகிறேன். ஸோ இங்கே எண்டு கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் சைனா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்தியாவுடைய ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஒர்க் 28 or 29. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஒரு ஒர்க்கர் இன் இந்தியா. ஸோ த மோஸ்ட் யூத்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஆர் ஆஃப் ஃபியூ. ஸோ நம்ம வந்து டாப் 3ல நம்ம வந்து இந்தியா வந்து இருப்போம். இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிற நாட்டில் இவ்வளோ வேலைவாய்ப்பு, இவ்வளோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ஜினியரிங் படித்தவங்க ஏன் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டணும், இவ்வளோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் 97% இருக்கிற நாட்டில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எஜுகேஷனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ இதெல்லாம் வந்து பீனட்ஸ். சைனா இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆல்மோஸ்ட் 8 times மோர் தென் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷனாக நம்ம வந்து 3%னா அவங்க வந்து 20% கிட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் நம்ம 0.6 or 0.7 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அவங்களோட ஓவரால் ஜிடிபி சைஸ் 4 times மோர். ஸோ ஆல்ரெடி 8 times அதிகம் நம்மளோட இன்டூ 4. ஸோ தட் இஸ் த சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பண்ணுறாங்க. அதனால் அவங்க நாடு வளருது, அவங்க நாடு ஏஐ உருவாக்குது, ஏஐ எல்லா நாட்டுக்கும் கொடுக்குறாங்க. நேற்று அவங்க வந்து 26 நாடுகள் கூட வச்சு ஏஐ வந்து நான் பகிர்றேன், எப்படி வந்து சமச்சீராக மக்கள் பிரதானப்படுத்தி நம்ம ஏஐ வந்து கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியுது, பேச முடியுது. சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சைனா வந்து இஸ் த மோஸ்ட் ட்ரஸ்டபிள் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, யூஎஸ் வந்து பின்னுக்கு தள்ளி. ஸோ இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு they took only 30 years. அந்த 30 years அச்சீவ் பண்ணுறதுக்கு அது கம்யூனிஸ்ட் சொசைட்டி, சோஷியலிஸ்ட் சொசைட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் டிக்டேட்டர்ஷிப், இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. பட் என்னன்னா அகைன் அப்ஜெக்டிவ்லி அனலைஸ் பண்ண அவங்க அனலைஸ் பண்ணதில் அவங்களோட யூத் பாப்புலேஷன் நம்மளுடைய இந்த நிலைமையில் இருக்கும்போது 28-29 அவங்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்ஸில் போய் பாருங்கள். அவங்களுடைய டேட்டா எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா இருக்கும். 75% தோழர். நம்ம வந்து 45% இருக்கோம். 75% அவங்க வந்து இருக்காங்க. 15 to 24, நம்ம 29 கூட இல்லாமல் 15 to 24 தான். வெரி ரெஸ்ட்ரிக்டிவ், ரொம்ப ஆர் இன்னும் குவான்டிஃபைடு. 75% ஆஃப் யூத்தை வந்து அவங்க வந்து வேலைவாய்ப்புக்குள்ளே வச்சுருந்ததுனால அவங்களுடைய மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் அவங்களுடைய உற்பத்தி திறன், டெக்னாலஜி, சயின்ஸு இது எல்லாமே வந்து கண்ணாபின்னான்னு வந்து உயர்ந்திருக்கு. திட்டமிட்டு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் கிட்ட மட்டுமே விடலை. இந்த வளர்ச்சி இந்தியாவை ஆர் இந்த வளர்ச்சி சைனாவை வந்து நம்பர் 1 கொண்டு வந்து வச்சிருக்கு. அமெரிக்கா புரண்டு அழுகுறான், எல்லா மங்கி பிஸ்னஸும் பெறான், ஒன்றும் பண்ண முடியல.
ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து வச்சு தான் அமெரிக்கா வந்து உலகத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எந்த நாட்டுக்கு மேலும் அமெரிக்கா போர் எடுக்கலாம், அமெரிக்காவுக்கு மேலே யாரும் எதுவும் பண்ண முடியாது, தண்டனை கொடுக்க கூட முடியாது, வீட்டோ பவர். சைனா ஜூன் மாதம் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் தொழில் படிங்க, ஒரு நம்ம இன்னொரு செஷன் கூட போடலாம். பிரின்சிபல்ஸ் ஆக்ஷன் அண்ட் பிளான் ஃபார் குளோபல் கவர்னன்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு குளோபல் கவர்னன்ஸ், சைனா குளோபல் கவர்னன்ஸ் டாக்குமெண்ட் போட்டிங்கன்னா வரும். அந்த குளோபல் கவர்னன்ஸ் டாக்குமெண்ட்லேருந்து பல விஷயங்கள் பண்ணுறாங்க, விச் இஸ் அந்த ஏஐ சம்மந்தமாக ஒன்று. ஏன்னா ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு. அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கறது இந்த குளோபல் கவர்னன்ஸில் ஒரு பகுதி. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஒரு பகுதி. இன்னொரு முக்கியமான பகுதி வந்து ஒரு சைடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வார் தொடுத்துட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மீடியேஷன், பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அவங்க வந்து பீஸ் ஆர் பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்கள் வந்து ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு முக்கியமான வளர்ச்சிக்கெல்லாம் முக்கியமான காரணியாக இருந்தது அவங்களோட யூத் பாப்புலேஷன் ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக இருந்தபோது தே கரெக்ட்லி யூஸ்ட், அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் பாப்புலேஷன் வந்து அரௌண்ட் 40 42 44 மேபி. அவங்க இப்போ நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய ஓல்ட் ஏஜ் கேருக்கு சிட்டிஸ் கட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டில் கூட பார்க்கலாம். எல்லாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்ற ஒரு பார்ட்டிஸ் எல்லாம் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு சோஷியலிஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பகுதியில் நம்ம வந்து யூத்தை கரெக்டாக பயன்படுத்தணும்னா நாட்டினோட வளர்ச்சிக்கு போகும். பட் டெஃபினெட்லி வி ஆர் நாட் அட் த ஸ்டேஜ். ஸோ சைனா முடிஞ்சு, நெக்ஸ்ட் ஃபைனல். ஸோ இந்த பேக்ரவுண்டில் வாட் கேன் பி டன்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு சிம்பிளாக we need to take a stand against in the form of no development to the country, no progress to the state or நான் இருக்கிற மாநிலத்துக்கோ என் மாநில மக்களுக்கோ and no progress to me and my family. ஸோ இதில் we need to take a concrete stand. அந்த ஸ்டாண்ட் வந்து டிவிகேவா டிஎம்கேவா இல்லை மற்ற கட்சிகளா அப்படின்றது வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய முக்கியமான பாயிண்ட். பார்க்க வேண்டியது த மெஜாரிட்டியா 1%, 99%, 1%, ஒர்க்கிங் கிளாஸா இல்லை த ரூலிங் கிளாஸா? நம்ம பார்க்க வேண்டிய பார்வை இதில் எந்த நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற யூத் கிட்ட நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதில் த 99% த ஒர்க்கிங் கிளாஸுக்கு நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து நிலைப்பாட்டை எடுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் 3 விஷயம் பண்ணலாம். ஒன்று, த பேசிக் ஒர்க். தனிநபராக இந்த ஒர்க்கிங் கிளாஸ் இஷ்யூஸை தொடர்ச்சியாக முன்னாடி வந்து நிறுத்துறது. விவாதத்தில் ஆர் கருத்தியல் பிரச்சாரத்தில் ஒர்க்கிங் கிளாஸோடைய பிரச்சனையை பார்வையை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவது நம்ம வந்து பண்ணுற அடிப்படை வேலையாக வந்து இருக்கலாம், பேசிக் ஒர்க். ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு அடுத்த லெவல் ஒரு மாட்ரேட்டான வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக சேர்ந்து செயல்படுற வேலையை வந்து நம்ம வந்து பண்ணுறது. விச் மீன்ஸ் தனிநபருக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ். நான் என்னதான் சிஜேபி அப்ஜித் வந்து தனிநபராக இதை பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் லைக் தான் தூக்கி போட்டே இருப்பாங்க, உள்ளே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் சிஜேபி ஆர் இதுக்கு முன்னாடி இருந்த விவசாயிகள் ஒரு போராட்டம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அமைப்பாக கலெக்டிவாக செயல்படும் போது என்னதான் பிஜேபி மாதிரியான ஒரு நியோ ஃபாசிஸ்ட் அப்ரெசிவ் அரசா இருந்தாலும் அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது வந்து சொல்லுது. அப்படியே பண்ணாலும் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும்போதும் கலெக்டிவாக அதுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றலாம். இது இரண்டாம் கட்டமாக வந்து நம்ம பார்க்கலாம், கலெக்டிவாக ஆர்கனைசேஷனாக செயல்படும். மூணாவது கம்ஸ் டு த அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி லெவலில் நம்ம வந்து செயல்படுறது. விச் மீன்ஸ் நான் தனிநபராக செயல்படுறது ஒரு ஸ்டேஜ், கலெக்டிவ் கூட நான் செயல்படும் போது நான் டெமோக்ராட்டிக்காக, செகண்ட் ஸ்டேஜில் நான் டெமோக்ராட்டிக்காக என்னுடைய ஐடியாஸையும் மற்றவங்களுடைய ஐடியாஸையும் ஒன்றிணைச்சு டெமோக்ராட்டிக்காக நான் செயல்படுறது, கலெக்டிவ் ஃபங்க்ஷனிங்குள்ளே போகிறது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் இந்த மாதிரி கலெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிற பல்வேறு அமைப்புகள் இருக்கும்போது பல்வேறு அமைப்புகளும் ஒரு டைரக்ஷனில் ஒரு இதுதான் வந்து லெனின் வேன்கார்டுன்னு சொல்கிறாரு இங்கே இருக்க புக்கில் தான். ஸோ வேன்கார்ட் அப்படின்னு செயல்படுற
செட்டப்புக்குள்ளே நம்ம வந்து போகிறது. ஸோ எல்லாருமே செயல்படுவோம், பல அமைப்புகள் செயல்படும், ஆனால் ஒரே இலக்கை நோக்கி வந்து நம்ம நகர்ந்துகிட்டே இருப்போம். ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகும்போது தென் இஸ் வாட் சேஞ்ச் வில் ஹேப்பன். அந்த சேஞ்சை நோக்கி போவதற்கு இந்த கூட்டம் வந்து ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்பீச் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.